மக்களுக்கு நம்மளால சில விஷயங்களை தெரியாத விஷயங்களை சொல்றது ஒரு வழக்கறிஞரோட கடமை. அதே போல இந்த மாதிரி விஷயத்துல பாதிக்கப்பட்டு தான் நம்மகிட்ட வர்றாங்க. எதையாவது ஒரு சேனல்ல போனோம்னா இதுல பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டவங்க நம்மகிட்ட வர்றாங்க. லோன்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பல வகையான லோன்கள் இருக்கு. செக்யூர்டு, அன்செக்யூர்டுன்னு சொல்லிட்டு. இதை பொறுத்த வரைக்கும் அன்செக்யூர்டு, செக்யூர்டு இது ரெண்டும் போறது விஷயம் இல்லை. இதே மக்களும் வந்து இந்த லோனை நம்மளால கட்ட முடியுமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் வந்து இது வாங்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேர் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு லோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வருஷம் போடுறாங்க ஹவுசிங் லோன். இது 30 வருஷம் வட்டி என்ன ஆகுது? இது பார்த்தீங்கன்னா முக்காவாசி பணத்தை வந்து வட்டியாக தான் கொடுக்குறாங்க. கால்வாசி மட்டும்தான் வந்து இவங்களுக்கு லோனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது லாங் டெனர் லோன் முதல்ல அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சொல்றது வந்து நாங்கள் எங்கள் சேனல் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால மக்கள் பார்க்குறாங்க. சில விஷயங்கள் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. இப்போ சும்மா வந்து நம்ம எதுவும் வந்து பொய் சொல்லிட்டு இருந்தால் யாரும் பார்க்க போறதில்ல. அட போப்பா அந்த வக்கீல் ஒரு சொல்றதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. சும்மா அதை செக் பண்ணி பார்த்தா அப்படி சட்டமே இல்லைங்கிறாங்க. நான் அப்படி சொல்லலை. நான் எதை சொன்னாலும் பின்னாடி வந்து ஸ்க்ரீனில் போட்டுருவேன். செக்ஷனை போட்டு பாருங்க. அது சம்மந்தப்பட்ட வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்லயும், ஹை கோர்ட்லயும் என்னென்ன வழக்குகள் வந்திருக்குன்னு பாருங்க. அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ பார்த்துட்டு தான் மக்கள் வந்து நம்ம சேனல்ல ஒரு உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதார்த்தம் 2வது நிறைய அட்வொகேட் வந்து சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சும்மா 2 செகண்ட் ஷார்ட்ஸ் போட்டு வைரல் ஆக்கணுன்றதுக்காக ஒரு செக்ஷனை சொல்லிட்டு பயமுறுத்துறது மக்களை. பணம் கட்டினா அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்கன்னு பயமுறுத்துறது. சும்மா கிளைண்ட் நம்மகிட்ட வரணுன்றதுக்காக நடத்துகிற சேனல் இது கிடையாது.